ஓசூர் அருகே மதுபான கடைக்கு வரும் குடிமக்களிடம் கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்று வாரி சுருட்டி வரும் சேல்ஸ்மேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிளமங்கலம் தேன்கனிக்கோட்டை சாலையில் உள்ள கிளமங்கலத்தை அடுத்துள்ள சின்னட்டி அருகில் உள்ள 2 அரசு மதுபான கடைகள், கடை எண்கள் பெயர்கள் கூட இல்லாமல் 2 மதுபான கடைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த மதுபான கடை தமிழ்நாடு அரசு நடத்தும் மதுபான கடையா அல்லது தனியார் மதுபான நிறுவனங்கள் நடத்தும் கடையா என்று இந்த பகுதி குடிமக்களிடையே குழப்பம் அளவிற்கு எந்த ஒரு பெயர் பலகையும் இல்லாமல், தமிழ்நாட்டில் எந்த ஒரு பகுதி மதுபான கடைகளிலும் இல்லாத அளவிற்கு அரசு நிர்ணயம் செய்த எம்ஆர்பி விலையை விட கூடுதலாக அதிக விலைக்கு விற்கப்படுவதாக நமது நிருபர் அவர்களுக்கும் மதுபான குடிமகன்கள் ஏராளமானோர் புகார் கூறி வந்தனர். இந்த கூடுதல் விலை மதுபான விற்பனை குறித்து நமது நிருபர்கள் குழு சென்று நடத்திய கள ஆய்வில் ஒரு குவார்ட்டர் பாட்டிலுக்கு 20 ரூபாய், ஆப் பாட்டிலுக்கு 30 ரூபாயும், புல் பாட்டிலுக்கு 50 ரூபாயும், பீர் வகைகள் அனைத்திற்கும் ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபாய் கூடுதலாகவும், பிரீமியம் வகை மதுபானங்களுக்கு 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை அதிகமாக கூடுதல் விலைக்கு விற்பனை செய்து வாரி சுருட்டி வருகின்றனர். இந்த சேல்ஸ்மேன் இங்கு மது வாங்க வந்த மது பிரியர்கள் பலரிடம் விசாரித்த போது தெரிய வந்தது. இந்த நிலையில் குளிரூட்டப்பட்ட பீர் பாட்டில்கள் வாங்கினால் 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை கூலிங் கட்டணமாக கூடுதலாக வசூலிக்கப்படுகின்றது. இந்த மதுபான கடையின் சேல்ஸ்மேனிடம் சென்று கூடுதல் விலை ஏன் வாங்குகிறீர்கள் என குடிமகன்கள் கேட்டால், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்குங்கள், இல்லை என்றால் போய்விடுங்கள், என்னை கேள்வி கேட்காதீர் என்று கடுமையாக பேசும் சேல்ஸ்மேன் உங்களிடம் வாங்கும் கூடுதல் பணம் மேலிடத்திற்கு செல்கின்றது என்று ஆக்ரோஷமாக பேசுகின்றனர். அவர் கூறும் மேலிடம் அரசு துறை அதிகாரிகளா அல்லது டாஸ்மார்க் அதிகாரிகளா அல்லது உள்ளூர் புள்ளிகளா என்பது டாஸ்மார்க் நிர்வாகம் சார்பாக இந்த கடையின் சேல்ஸ்மேன் மற்றும் இவருக்கு எடுபடியாக பணியாற்றும் சில நபர்களை பிடித்து துறை ரீதியாக விசாரணை செய்தால் இங்கு நடைபெறுகின்ற கூடுதல் மதுபான விலை விற்பனை கொள்ளையை தடுக்க முடியும் என இந்த மதுபான கடைக்கு வரும் கிளமங்கலம், போடிசிப்பள்ளி, குட்டூர், கோபுசந்திரம், போலூர், தொட்டபேலூர், ஜக்கேரி, உத்தனப்பள்ளி, தம்மன்றப்பள்ளி, குந்துமாரணப்பள்ளி உள்ளிட்ட சுமார் 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து இந்த மதுபான கடையில் மதுவை வாங்கி செல்லும் குடிமகன்கள் தாங்களின் வேதனையாக தெரிவிக்கின்றனர். இது போன்ற கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யும் மதுபான கடையின் சேல்ஸ்மேன் தினமும் லட்சக்கணக்கில் கொள்ளையடிக்கும் நிலை மாற்றிட வேண்டும் என மது அருந்தும் குடிமகன்களின் கோரிக்கையாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.